அடுத்ததாக ஒரு ப்ரொடியூசர் தான், பட் ஸ்டில் மாரி செல்வராஜ் சார் பத்தி ரொம்ப அதிகமா தெரிஞ்சவர்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாவீரன் திரைப்படத்தின் ப்ரொடியூசர் சாந்தி டாக்கீஸின் அருண் கே விஸ்வா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு படம் தான் எடுத்திருக்கேன் நான் ப்ரொடியூசராக. ஸோ அவங்க இப்போ மேலே கூப்பிட்டுருக்கிறது வந்து நான் அதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கல. இங்கே இந்த ஸ்டேஜில் ஏற்றிருக்கிறதுக்கு காரணமும் மாரி செல்வராஜ் தான். இப்போ மாரி செல்வராஜோட நண்பனாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான மேடை தான். இந்த இந்த இவ்வளோ பேர் இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேமிலியில் திவ்யா அவங்க அம்மா எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் எனக்கும் அதே நிகழ்ச்சியாக இருக்குது. ராம் சார் அங்கேருந்து ரொம்ப நிகழ்ச்சியாக தான் இதை பார்த்துட்ருக்காரு. நான் இந்த படத்தை பற்றி பேசலை இப்போது, ஏன்னா அது ரொம்ப இங்கே இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே பேசுவாங்க. நான் என்னோட மாறி கொடுக்குற பழக்கம் தான் எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு. நான் ராம் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு போனேன், ஆனால் ஒருபடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. மாறி வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து உயிரை கொடுத்து அவரோட லைஃப் அப்படியே சார்கிட்ட கொடுத்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு உண்மையாலுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால இப்போ ஒரு மாரி செல்வராஜாக இருக்காரு. நான் வந்து ஓபி அடிச்சு சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், அதுதான் உண்மை. மாரி வந்து ஒரு செல்வம் தான் கூப்பிடுவோம். மாரின்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. செல்வம் வந்து படம் பண்ணுறது வந்து நம்ம இவ்வளோ வசூல் பண்ணிடணும், நம்ம எல்லாம் இவ்வளோ பாராட்டணும், இவ்வளோ விருது கொடுக்கணும், அந்த காரணத்துக்காகலாம் கிடையாது. செல்வத்திட்ட வந்து சொல்றதுக்கு நிறைய கதை இருக்கு, அவர்கிட்ட நிறைய உண்மை இருக்கு, அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காது கொடுத்து கேளுங்க அப்படின்றது தான் செல்வத்தோட ஆசை. அது அவரோட கதைகளில் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. நிறைய பேர் அது காது கொடுத்து கேட்குறாங்க, நிறைய பேர் காதை மூடிக்கிறாங்க கேட்காம. பட் இந்த படம் வந்து மாரியை பிடிக்காதவங்களுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஏன்னா இதில் அவ்வளோ உண்மை இருக்கு. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, மாறி தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கிற லைஃப்ல இருக்கிற உண்மையை இன்னும் லவுடா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா மாறி சந்திச்சு வந்த தடங்கள்லாம் வந்து ரொம்ப நிறைய. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இப்போ இங்கே ஃபேஸ் பண்ணுறதுனால அவர் திரும்ப போகிறதே கிடையாது. தொடர்ந்து அவர் வந்து அவருக்கு கிடைச்சது ஒரு மீடியம் தான் இந்த சினிமா. இந்த சினிமா இல்லாட்டி அவர் வந்து ஒரு கூத்து கலைஞனாவோ ஏதோ ஒரு இடத்துலயோ போய் அவரோட கதைகளை தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருந்திருப்பாரு. அந்த விதத்தில் எனக்கு மாரியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு இதில் சார் எப்படி ஒரு ரோல் பிளே பண்ணுறாருன்னு நான் சொல்லணும். ஒரு ராம் சார் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேர்ந்து ஒருத்தங்களை அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை பண்ணாமல் போவாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சார் வந்து என்னென்னா மாரியை அவ்வளோ மெருகேற்றி அவருக்கு இருக்கிற ஒரு டேலண்ட் அவருக்கே புரிய வச்சு அவர்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குன்னு அவர் நம்ப வச்சு மாரிக்கு கிராஃப்ட் கற்றுக் கொடுத்தது கற்றுக்கிட்டாருன்றதை தாண்டி அவர் ஒரு புக் எழுதினாரு, மறக்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த மறக்கவே நினைக்கிறேன் புத்தகத்தை எழுதிட்டு அவர் போய் பார்க்காத ஆட்களே கிடையாது. எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் எல்லா இயக்குநர்கள்கிட்டையும் என் அசிஸ்டன்ட் செல்வம் இப்படி ஒரு புக்கு எழுதியிருக்கான், அதை நீங்கள் படிங்க, படிச்சுட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க, அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர்த்தையும் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ரோல்ன்றது ரொம்ப பெருசு. அது செல்வம் சொல்லும் போது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தான் ரஞ்சித் அவர்களோட நான் பார்க்குறேன். ரஞ்சித் அவர்கள் வந்து வெறும் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் ஸ்டார்ட் பண்ண நீலம் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு நீலம் சோஷியலாக இருக்கட்டும், அவர் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இங்கே கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த மூவ்மெண்ட்டோட முக்கியமான தொடக்கமாக பரியேறும் பெருமாள் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் மாரியை ஒருத்தரும் பார்க்கும்போதும் பரியேறும் பெருமாள் தான் அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து வாழை தான் அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது அடுத்தடுத்து வர படங்களும் மாரியோட பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க நான் நம்புகிறேன். பைசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இதில் நடித்த எல்லாருமே வந்து அன்பிலீவபிளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் சிவனேந்தன் கேரக்டர் பண்ணவராக இருக்கட்டும், சேகர் பண்ணவராக இருக்கட்டும், அப்புறம் இதை பிரில்லியண்டாக ஷூட் பண்ணியிருந்த தேனீஸ்வர் சார், அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் அப்புறம் குமார் கங்கப்பன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டைரக்டர் அவர். அண்ட் இதோட சோலை வந்து அவ்வளோ அழகாக சவுண்டில் கொண்டு வந்த சந்தோஷ் நாராயணன் அவர்கள், அவரோட ஒர்க்கும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் சுரேன் சவுண்டில் ஒர்க் பண்ண சுரேன், மொத்தமாக இவங்களோட உழைப்புலாம் இது ரொம்ப முக்கியமானது. அண்டு இப்போ நம்ம ஓடிடி வந்து படங்கள் வாங்குறது இல்லை, சின்ன படங்கள் அப்படின்றதுல நிறைய இடத்துல பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். ரஞ்சித் அவர்களும் சரி, இப்போ நிறைய தயாரிப்பாளர்களும் அது மேடையில் பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது உண்மைதான். இப்போ ஒரு சின்ன படமோ ஒரு மீடியம் சைஸ் படமோ எடுத்து அது விற்கிறதுன்றது அவ்வளோ சிரமமாக இருக்குது. பட் அதே காலகட்டத்தில் வாழை மாதிரி ஒரு படத்தில் வெறும் ஒரு இயக்குனர் அவரோட கதையை மட்டும் நம்பி
இப்படி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முன்னே வந்த ஹாட் ஸ்டார் பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், பாலா சார், நரன் சார், அந்த என்டையர் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதோட தேட்டரிக்கல் வாங்கி பண்ணுற திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லவ் யூ மதி. தேங்க்யூ அரவிந்த்.